கேன்சர், அதாவது புற்றுநோய். இந்த பேரை கேட்டாலே நமக்குள்ள ஒரு பயம் உருவாகும். ஆனால் கேன்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா கேன்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை வரும். கேன்சர் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க செல்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் வேகமாக வளர்ந்து கட்டி மாதிரியான நிலைக்கு மாறுறது தான் புற்றுநோய்னு சொல்கிறோம். சில நேரம் அது ஒரே இடத்துலையும் சில நேரம் பரவக்கூடியதாகவும் இருக்கும். இதனால தான் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கேன்சரை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. சரியான நேரத்தில் கேன்சரை டிடெக்ட் பண்ணுறது மூலிமா கேன்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும், நிறைய மக்களையும் காப்பாற்ற முடியும். கேன்சர் வர்றதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை, ஆனால் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக் இன்டேக், ஃபுட் அடல்ட்ரன்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், ஆயிலி ஃபுட்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வைரஸ் தொற்று நோய்களாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பிவி, ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் சி மூலியமாக கூட கேன்சர் வரலாம். கேன்சரோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரியான சைன்ஸ் இருந்தால் உடனே டாக்டரை பார்க்கறது நல்லது. விமென்ஸ்க்கு காமனாக பிரஸ்ட் கேன்சர் வரதா சென்சஸ் சொல்லுது. 30 வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் நம்மளோட மார்பகத்தை சுய பரிசோதனை செய்கிறது ரொம்ப அவசியம். Stand straight in front of a mirror. Use your left hand to check your right breast and use your right hand to check your left breast. Always check in the clockwise direction. And use only fingertips to do the check. Look for the hidden lumps near the armpit. Press your nipple gently and check for unusual discharge. எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு நினைக்காம டாக்டர்ஸை பார்க்குறது நல்லது. ஆஸ் அ ஹெல்தி இண்டிவிஜுவலாக கேன்சர் பேஷண்ட்ஸ் கிட்ட இது ஸ்ப்ரெட் ஆகுமோ அப்படின்னு அவங்கள ஒதுக்காமல் சப்போர்ட்டிவாக இருக்கணும். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் சென்டர்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்கோம். இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி நம்ம டவுட்ஸ் அண்ட் ஹெல்ப் வேணும்னா இங்கிலீஷில் ஆர் தமிழில் கேட்டுக்கலாம். கேன்சர் இஸ் அ வேர்ட், நாட் அ சென்டென்ஸ்.